அதை எப்படி அருமையான ஒளிபெருக்கி அருமையான பக்கம் வேணும் அருமையான கூட்டம் எப்படி சிரிச்ச முகமா உட்கார்ந்துருப்பாங்க நான் நினைச்சேன். அப்புறம் ஆனா பூராவே சண்டைக்கார பாக்குற மாதிரி குறுத்து உட்கார்ந்துருக்கேன். ஒண்ணுமே பேரு அதுக்காண்டி படிச்சிருக்கேன். சந்தோஷமே பெரிய சந்தோஷம். மற்றவங்க சந்தோஷப்படி பாக்குறது பெரிய சந்தோஷம். கண்டிப்பா சிரிக்கணும், குறிப்பா சிரிக்கணும். ரொம்ப சிரிப்பா சிரிச்சா குடும்ப சிரிப்பா சிரிச்சு அப்படிலாம் இல்லாம அருமையான கூட்டம். அதை பின்னாடி இறந்து கூட்டம் இருக்கேன். இடம் பின்னாடி போயிருக்கீங்க. இங்க உட்காரலாம்ல வாங்கி போடல பூரா வண்டி போடுற ரோடு கொஞ்சம் லேஜா அதே சாய்ச்சி போட்டாங்கன்னா எழுபத்தப்படி ஏற்ற மாதிரி கட்டில ஊற்றி அப்படியே இருந்தாலும் பின்னாடி உட்காந்துருக்கீங்க. ஜீ குடிக்கிறீங்களா? மேல இருந்து பார்த்தா சரியா நினைச்சீங்களா? சரி சரி பொறுமையா குடி. அவருக்கு கொண்டு மாட்டிக்கோ. ஏன்னா பின்னாடி உட்காந்துக்கிறது காலையில பப்பனை கொண்டுடுவாங்க. எப்படி சொல்லுவாங்க? ராத்திரி வந்துருந்தேன் பாத்தியா பப்பனுக்காரே. அதே முதல்ல பாத்தியா சப்பி போட்டம்மா கொட்ட மாதிரி இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னும் நிறைய கண்ணேரியா பாவம் ஆயா அந்த ஆயா ராத்திரி வந்துருந்தேன் பாத்தி பப்பனுக்காரே. அதே மண்ட மயில பாத்தியா ஓட குடிச்சா ஓட குடிச்ச மாதிரி அது கூட போயிட்டு அது வாயை பாரு கத்து வாங்கிட்டு வரைஞ்சா அப்படிலாம் இருந்தாலும் உங்ககிட்ட ஒரு பொறுப்பு இருக்கு. எங்ககிட்ட ஒரு பொறுப்பு இருக்கு. நல்லவர்களே நாடகத்தை பார்க்கணும். எங்ககிட்ட இருக்க பொறுப்பு என்னன்னா நல்லவர்களே நாடகத்தை நடத்தி கொடுக்கணும். கண்டிப்பா இப்ப நீங்க எந்திரிச்சு திரும்பி நாடகத்தை கேட்கக்கூடாது. இப்படி எதிர்த்து நாடகத்தை கேட்கக்கூடாது. அப்படிலாம் இருந்தாலும் வாங்க வாங்க சண்டை ஆகி போயிடும். இந்த புள்ள குட்டியெல்லாம் பிடிச்சி நடுமா ஒரு மூலையில பிடிச்சி உட்கார வைக்கல உண்டு. ஐயோ அவருக்கு நம்மள பார்த்த கருத்து இருக்கு. ஆறும் அவரு வங்கிய பத்திரமா வச்சு நானும் பார்த்தவரு வந்துட்டாலே அவரு விட மாட்டேன். கூப்பிட்டு எனக்கு நானும் சிறப்பா இருக்கேன். நோக்கமா கலந்தாங்க சித்திரமாத வெயில் இருக்கு. அதே நேற்று போன மேலே ஒரு அம்மா அப்படி முன்னாடி உட்காந்து தேங்கி அழுதுச்சு. ஏமா அழுவுறீங்க? சரி இல்லப்பா, நீ பார்வதை பார்த்தா செத்து போன எதுவும் நான் அழிவாடியே இருக்குது. அது
அது யோசிச்சோம்னா நான் பாடுற ஒரு நாளை குறைக்கிறது ஒரே மாதிரி இருக்குதா அப்படின்னு ஜமாளி கூடிய நேரம் நீங்க ஒருத்தர் ஊருக்குள்ள சட்டி போடாம இருக்கிறவங்க நடக்கிறது இல்லை. நீங்க ஒரு 90 சட்டி வாங்கி போட்டு அதுக்காக ஒளி வெளி அதானே நல்ல மகிழ்ச்சி அருமையா நேற்று இதே போல KRM ஒளி ஏன்னா எல்லா ஊரே மனசுல வச்சுக்க முடியாது ஆனா ஒளிபெருக்க மட்டும் மனசுல வச்சுக்கோம். ஏன் தெரியுமா மாதம் 30 நாள் ஆனாலும் 10 நாள் உருப்படியான மதிக்கிறதா வருவாங்க. மற்ற நாள் நம்ம சட்டத்தரமாக உட்கார்ந்து அதுக்கான ஒளிபெருக்க அண்ணன் நீங்க வந்து ரொம்ப ஜாலியா இருக்காரு. நம்ம நல்ல மைக்கேட்டேன் ஆபரேட்டர் முகத்தையும் தெரியல. ஏப்பா அவருக்கு தங்கத்துக்கு அல்ல ஆபரேட்டர் யார் பாதுகாவலர் அசிஸ்டன்ட். எனக்கு தெரிஞ்ச அசிஸ்டன்ட் மாதிரி தெரியல. பூரா உனக்கு வச்சு பணம் கொடுத்தாத மாதிரி தெரியும். விடிஞ்சா வச்சு பண்ற மாதிரி எப்படி காரிய வாங்கலாம்னு பூரா குறித்து உட்காந்துருக்காரு. ஓ அதே இளைஞர்கள் கூட நீங்க அதிகமா இருக்கு இருக்கு இல்ல இது உண்ட சொல்லவே இல்லை. என் கடல் உள்ள வாங்கிச்சா இளைஞர்கள் உங்களோட எவ்வளவு பெருமையா பேசுறேன். இந்த சட்டத்துக்கு காஞ்சிபுரம் பாவனை அவங்குறோம் செருப்படி வாங்குறோம். அதே மறுநாள் தூக்கிங்க தாய்மார்களே நாடக கலா ரசி பொதுமக்களே இவ்விழாவை சிறப்பும் சிறப்போடு நடந்து கொண்டிருக்கும் விழா கமிட்டியாளர்களே பள்ளி செல்லும் மாணவர்களே எதிர்காலம் இடம் சிங்கங்களே அண்ணன் எண்ணிக்கையில ஊருக்கு போக திருமண மக்கள் திட்டம் போட்டு கிடக்கும் சில திருட்டு கம்பெனிகளே யாரா சொல்ற உங்களை பார்த்து சொல்லவே மாட்டேன். நீங்க எல்லாம் உத்தரவு ஒரு சொல்லு பார்த்தீங்க. ஆமா எனக்கு தெரியும். ராஜாவுக்கும் ஒண்டி கட்டைகளே தொண்டி கட்டைகளே அப்படிதான் வந்திருக்கூடிய அனைத்து நல்ல உள்ளவர்களுக்கும் அன்பிற்கும் பண்பிற்கும் பாசத்துக்குரிய தாக தோன்றக்கூடிய சேர்ந்து அன்பிற்க பாசு அருமை அப்பா TO அன்பரசன் பெற்றெடுத்த அன்பிற்கு அருமையான கல்லூரி பேராசிரியருமான TK பாக்கியராஜ் அவர்கள் கலைஞர் சார்பாக நீண்டான நன்றி வணக்கம் வணக்கம் வணக்கம். சில பேர் நாடகம் பார்க்கணும்னு வந்திருப்பீங்க. சில பேர் வீட்டுல பூஜை தொழில தாங்க முடியாம வந்திருப்பீங்க. சில பேர் நாடகம் நடக்கிற இடத்த பக்கமாக எவ்வளவு பிளாஸ்ல போட்டு விற்கிறாங்கன்னு பார்க்க வந்திருப்பீங்க. சில பேர் வாங்கின கோட்டை சட்டிகளை ஓட்ட சட்டிகளை வச்சு ஒழுங்காம இருக்கணும்னு உட்கார்ந்துருப்பீங்க. அப்படிதான் இருந்தாலும் நல்லபடியா நாடகத்தை பார்க்கிற வேலையில வாங்க நாடகத்துக்கு இல்லைங்களா நாடகம் அருமையான ஊர் நம்ம அருமையான ஊர் பழையபடி அப்படிதான் நீங்க வந்துருக்கீங்க. முதல்ல ஒரு வணக்கத்தை போட்டுட்டு அவர் நல்லபடியா நம்மளுடைய கல்வி பணியை தொடர்ந்து எப்படி போக முடியுமா? இந்த சிறந்த அருமையான ஒரு செல்ல தெளிவான ஒளி பதிவு நல்லபடியாக ஒளி பதிவை செய்து கொண்டிருக்கூடிய TVP மீடியா என்ன பதிவு வராங்க இல்ல மாமா வீடியோ எடுக்கக்கூடிய ஆளுங்க நம்ம மூஞ்ச பார்த்து எடுக்கணும். தூக்க சமயத்துல முட்டை கேமரா விட்டு இங்க பார்த்து எடுத்துக்கிறது வீடியோ. ஐயோ இங்க பாப்பாங்க இங்க பாப்பாங்க. அருமை தம்பி கண்மொழி சேர்ந்த திருச்செல்வன் TVP மீடியா நம்ம ஊரிலே நடைபெற்று வருகிறே அருமையான நாடகத்தை இன்னைக்கு மட்டும் இல்ல என்னைக்கு பார்க்கறதா இருந்தாலும் TVP மீடியா அப்படின்னு யூடியூப் சேனல் அடிச்சீங்க நல்ல தெளிவா நல்ல ஒரு ஆடியோட வீடியோ கிடைக்குங்களா? கண்டிப்பா கிடைக்கும். வீடியோ போய் சரியாக ஊர்ல உள்ளாலும் அறுவடை வெற்றி விடுவாங்க. அதை பார்த்துருக்கேன். ஆமா அதை பார்த்துருக்கேன். எல்லாம் வணக்கத்தை போட்டுட்டு
கைகட்டி அத்தனை உள்ளவர்களுக்கும் நன்றி. கைகட்டாம உட்கார்ந்து அனைவருக்கும் நன்றி. யாரெல்லாம் நம்பலாமா? இந்த உட்கார்ந்து கைகட்டி அரசாங்க இதுல மட்டும் நம்பே. ஏன் என்ன காரணம்? ரொம்ப மோசமான நீ மாமா. எங்க அண்ணன் கிட்டப்பா பரிசையெல்லாம் முடிஞ்சது. சரி, வீட்டுல சும்மாவே இருக்கு. சரி, ஒரு 2 நாளைக்கு நானுக்கு கூட கூட்டி போனேன். சரி, அண்ணன் பையன் கேட்காதுன்னு கேட்டிருக்கேன். நான் இந்த சரி, இந்த 2 பேரையும் நானும் பார்க்க கூட்டி போனேன். சரி, 3ஆவது கலந்துட்டேன். எப்படி சித்தப்பா உனக்காக நான் ஒரு பாட்டு பாடுறேன். சரி, எங்கேயும் பப்பனா படுத்து விடுங்க. யார் கேட்டது? நம்ம அண்ணன் நாளைக்கு ஒரு பப்பனா வந்தா யாருக்கு பெருமை? நம்மளுக்கு தான் பெருமை. நாளைக்கு ஒரு பெட்டிக்காரா வந்தா யாருக்கு பெருமை? நமக்கு தான் பெருமை. ஆட்சியாளர் தனியாக நாளைக்கு ராஜபக்தன் வந்தா யாருக்கு பெருமை? அவருக்கு தான் பெருமை. எனக்கு தான் பெருமை. எப்படி அதே மாதிரி இந்த அண்ணன் ஒரு பெருமையா இருக்குன்னு பாடாம. சரி, பாடாம சண்டால பாட்டு எப்படி அப்பவே எங்க கோயில போட்டு போதும். எப்படியா பாட்டு சொல்லியா? எப்படி தெரியுமா? பூதா கலரிப்பன் பாருங்க. அதுதான் பாட்டு. நீ முதல்ல கேட்ட. ஆமா, 2வது கேட்கல. தெரியுமா? பூதா கலரிப்பன் ஏ சிதப்ப அசத்த வாயில தூக்கி வப்பன். நீ ஒரு டைமா டோக்கன் போட்டாலும் நீங்களே ஒரு முடிவு பண்ணி எப்படி நாடகத்தை முடிஞ்சு மதியோட வீட்டுல மத்தமெல்லாம் பறக்க மாட்டேன். கேப்பிள் சொல்லி கண்டிப்பா ஒரு தேர் திருவிழா சும்மாவா? யாரும் இல்ல, கிடையாது. முக்கிய ஸ்தலங்களுக்கு நிறைய பிரச்சனை இருக்கும். எப்படி திருவிழா கொண்டாடுறது, எப்படி கனிப்பணம் வாங்குறது, அதெல்லாம் அவங்க பிரச்சனை. சரி, ஆனா இந்த சாதாரணமா இருக்க முடியா? ஒரு நாடகம் நடக்குது நம்ம ஊர்ல திருவிழா அப்படின்னா நம்ம
தம்பியே இந்த கம்பெனிங்க இஸ் கோஆபரேட் கீப் சைலண்ட் வாட் இஸ் திஸ் ப்ரோ திஸ் இஸ் பேட் ப்ரோ அங்கேயமா திரும்பி பேசிருக்காரு அந்த தேர்தலான சும்மாவா இல்லையே கண்ணியமா கட்டுப்பாடு சொல்ல முடியுது ஊரார்கள் பொறுப்பு ஆமா அதையும் போனவரே நம்மளுக்கு விழிப்ப நோய் உட்கார்ந்து மைனேன் ஆமா போதையில சொல்லி அவங்க கட்டணம்னா நாலு வச்சுருக்கீங்க அதோட பெரிய தெரியுமா திருவிழா ஒரு நகரிலே சாப்பாடு நடத்துவது பாறை வச்சு எப்படி உண்மையா மாமா போன வாரம் ஏன் திருவிழா திங்கக்கிழமை திருவிழா எலெக்ஷன் நேரத்துல இருந்து நாளை 3 நாள் இன்னும் வச்சு எலெக்ஷன் ஆகும் நாளை வச்சுக்கலாம்டா சரி நான் வீட்டுல இருந்தேன் சரி காசு இல்லை கையெல்லாம் வாங்கி போட்டு வீட்டுல சமைச்சேன் அப்படியே எங்க அக்கா பூஜை 3 வந்தாங்க சரி எங்க அக்கா பூஜை 3 போன மாமா திருவிழா பிள்ளைங்க வந்தாங்க சரி திருவிழா திங்கக்கிழமை சொல்லி சனிக்கிழமை வந்து உட்காந்தாங்க அக்கா பூஜை சரி ஏன் வந்து உட்காந்தாங்க வந்தவங்க மாப்பிள்ள சாப்பிடுறோமா அப்படின்னா சாப்பாடு அதுக்கு 3 அக்கா புரிஞ்சிடும் என்ன மாப்பிள்ள சாப்பிட்டு சாப்பிடுறோம் என்ன நமக்கு தெரியல சாப்பிட்டு சாப்பிடுவோம் எங்க சொல்றாங்க சாப்பிட்டு சாப்பிடுவோம் நான் பார்த்தேன் கையில காசு நான் வீட்டை 3 ரவுண்ட் அடிச்சேன் அவங்க போடாதே பின்னாடி புதச்சு வச்சிருப்பாங்க ரவுண்ட் அடிச்சாங்க மாமா காசு இல்ல இன்னைக்கு வாங்கி தர முடியாது நல்லபடி கையை ஊருக்கு போடாங்க அதுக்குள்ள எங்க அக்கா புரியும் பெரிய அக்கா புரியும் சண்டை வந்துருச்சு உள்ள உட்கார்ந்து எங்க அக்கா சிஞ்ச முடிச்சு என்ன கேட்கிறாங்க ஒழுங்கா சாக்க வைக்கிறேன் உட்கா தாலி சண்டி அக்கவாங்க ஆனா சண்டால பயில 99 கோட்டு எங்க இருக்கு 1 லட்சம் ரூபாய் தாலி சண்டி எங்க இருக்கு அப்புறம் வேற மாட்டேங்க வேற வழி வண்டி பழுது 1000 ரூபாய்க்கு அளவு வச்சு சரி 4 ஓட்டு வாங்கி விட்டேன் அதுல பங்காளி கோயம்புத்தூர் சரி திருவிழா செல்லணும்னாலே எனக்கு 10 லட்சம் ஐயோ மஞ்சள் கூட அது ஒருத்தர் கூட திருவிழா செல்ல மாட்டேன் காரணம் இருக்குமாமா கோயம்புத்தூர்ல நான் பெரியப்பாருமே வச்சாங்க சரி ரொம்ப வருஷமா எனக்கு சண்டை சண்டை அப்படியே முன்னாடி இருந்து வந்துட்டே இருந்துச்சு எல்லாம் பேசி கூடி சேர்ந்து ராஜையை நான் திருவிழா செல்லணும்னு சொல்லிவிட்டேன் கோயம்புத்தூர்ல இருந்து 10 வருஷம் இவனால உருப்படியா பண்ண இங்க அவனுக்கு மேல இருக்காங்க போல அதே வந்தோடனே பங்காளி இன்னைக்கு ரொம்ப நாளைக்கு நம்ம ஊர் வந்திருக்கீங்க போய் கொண்டாடி சாப்பிடணும் அது சொல்லிட்டான் பாரு பங்காளி சாப்பிட்டு சாப்பிடுவோம் பங்காளி இவன் அதே கம்பெனியில இருக்கான் போல திரும்ப நான் 4 போட்டுறானே திரும்ப என்ன பண்ண முடியும் கடையே சித்திரமே பார்த்தேன் 2 பீர் வாசல் வச்சிருந்தாங்க நேரா வாங்கி கொண்டு போய் பெரிய வாங்கிட்டா குடுறா குடிச்சு விட்டாங்க சோத்த சொல்றாங்க அவரு நல்ல பீரை முடிச்சு முடிச்சு குடிச்சுட்டு நல்லா கறி சாப்பிட்டு தூங்கி இருக்கிறேன் அன்னைக்கு உள்ளூர் நாள் அன்னைக்கு நான் தாடிட்டு வேற பப்பனம் மாட்டி விட்டு 1 மணிக்கெல்லாம் வீட்டுக்கு போயிட்டு போய் இன்னைக்கு நான் நிம்மதியா தூங்கும் வீட்டுக்கு போனேன் புரிஞ்சதுக்கு முன்னாடி சண்டை அது என்ன கேட்டேன் அது நீங்க அன்னைக்கு சொல்றாங்க நான் செஞ்சது தப்பா இருந்தா நீங்க செருப்ப கொண்டு அந்தாங்க என்னடா நீ செஞ்சேன்னு சொல்றாங்க ராத்திரி 2 மணிக்கு சண்டை போடுறாங்க என்ன காரணம் வீடு குடிச்சால வீடு குடிச்சா என்ன வரும் மூத்தரம் வரும் 2 மணிக்கு தூக்கம் காலத்துல மூத்தரம் முட்டிச்சு வரும் முட்டின என்ன பண்ணுவீங்க பக்கத்துல படுத்துறது பொண்டாட்டி பொண்டாட்டி போய் கேட்டேன் எழுப்பி அடி அவர்கிட்ட வந்தோடனே நான் பாட்டு தண்ணியை குடிச்சுட்டு சாப்பிட்டு தூங்கிட்டேன் எந்த பாத்திரம் இருக்குன்னு தெரியல எங்க நெல் தூக்கத்துல பொண்டாட்டி எழுப்பி கேட்டிருக்கேன் பொண்டாட்டி சொல்லிட்டாங்க அந்த தெரிஞ்சு அங்கே பாத்ரூம் தூக்கத்துல கையை மாத்தி காட்டி விட்டுருச்சு இவன் நேரம் விடுன்னு போனால போய் பார்த்துட்டா பாரு போய் பார்த்த உடனே கதவை திறந்துருக்கேன் கதவை திறந்துருக்கேன் கதவை திறந்தோடனே கப்புன்னு லைட்டா அதுவா எரிஞ்சுது கதவை மூடிருக்கேன் கப்புன்னு லைட்டா அதுவா ஆஃப் ஆயிடுச்சு அப்பத்தே யோசிச்சிருக்கேன் பத்தியா என் மங்காளி ஊரா 4 நாள் எப்படி வீட்டை கட்டிருக்காங்க பாத்ரூம் கதவை திறந்தா லைட் எரி அதுவா லைட் எரி மூடுனா அதுவா அமர்ந்து போன மூத்த 2 பேர் பையன் தூங்க வேண்டியது பொண்டாட்டி திரும்ப தட்டி விட்டுருக்கேன் தட்டி எழுப்பிருக்கேன் என்னையாவது கேட்டு பாரு என் மங்காளி எட்டிருக்கான் பாரு பாத்ரூம் கதவை திறக்கிறேன் அதுவா லைட் எரி பாத்ரூம் கதவை
போயிட்டான். இங்க நம்பி போட்டு அடிச்சு கண்ணை கசக்கிட்டு காமிச்சிருக்கான் பாரு. விட்டா இன்னொரு அடுத்த காலம் சட்டாது எழுது நல்லா முடிச்சு பாருடா பூதேவி முன்ன குடிச்ச போதைக்கு எடுத்து எது பாத்ரூம் எது குடிச்சுன்னு தெரியாம தொடர்ந்து போட்டு அடிச்சுருக்கான். நாள பையன் 1.5 லட்சம் ரூபாய் போட்டு வாங்கி வச்சிருந்த பிரிட்ஜில போய் வச்சிருக்காங்க. உள்ள இருந்த அப்பவே கூட்டு கேட்டேன். உள்ள இருந்த பழம்லாம் என்ன ஆச்சுப்பாங்க போய் கதை திறந்து பார்த்தீங்கள அடிச்ச மூத்தருக்கு பழம் பூரா கருகி போயிடுச்சு. அந்த அளவுக்கு அந்த அளவுக்கு சித்திரமா சூடு வச்சிருக்கு. அதுல என்ன தெரியுமாமா உங்க இடத்துக்கு நம்ம வரணும்னா யாரு காரணம்? செய்வதே காரணம். நம்ம தினமும் வேண்டாம் தினமும் ஒரு ஊருக்கு போறோம். நம்ம பத்திரமா குடும்பம் சேர்க்கிற ஆள் யாரு? நம்ம வண்டி ஓட்டல வண்டி டிரைவர் வந்து ஞாபகம் மரப்பால் சங்கத்துல ஒரு டிரைவர் இருக்காண்டா நல்ல மனுஷன். அதை போயிட்டு விடாது. இன்னொரு டிரைவர் புதுசா ஒரு டிரைவருக்கு போட்டுருவோம். சரி நல்ல அடிப்பாட்டா பொம்மை மாதிரி தள்ளிட்டு சரி அது கையில ஒரு பானையை கூட தலையில போடுவாங்க. பொம்மை மாதிரியே இருப்பாங்க. நாங்க முந்தானத்து நாளுக்கு அவசரம் போயிட்டு இருக்கோம்டா. சரி போயிட்டு இருக்கோம். கொட்டாமட்டி தாண்டி போடணும் வண்டி பஞ்சர். சரி என்னடா வண்டி பஞ்சர் ஆயிடுச்சு இறங்கி பார்த்தா டிரைவர் உட்கார்ந்து சீட்டுக்கு பக்கத்துல இருக்க டயர் பஞ்சர். சரி சரி பஞ்சர் அவசரமா பஞ்சர் கூப்பிட்டு பஞ்சர் அடிச்சு நாங்க வண்டி எடுத்து ஓடி போயிட்டு இருக்கோம். சரி நல்லா போயிட்டு இருக்கு வண்டி. திரும்பவும் உட்கார்ந்து டயர் பஞ்சர். என்னடா ஆகுது டயர் நல்லா இருக்குது. என்னடா பஞ்சர் ஆகுது அப்படின்னு டிரைவர் நடந்துட்டேன். உனக்கு நேரம் சரியில்லை நீ போய் பின்னாடி உட்காரா நான் வண்டி ஓட்டுறேன். நான் வண்டி ஓட்டி போயிட்டு இருந்தேன். சரி கரெக்டா மேலூர் வண்டி ஏறிச்சு. அப்ப அதே மாதிரி பின்னாடி உட்கார்ந்து இடத்துக்கு வண்டி பஞ்சர். என்னடா முடிஞ்சு பார்த்தா உட்கார்ந்து இடத்துக்கு டயர் பஞ்சர். சரி அப்பதான் யோசிச்சு பார்த்தேன் டயர் அதுவா பஞ்சர் ஆகுது. அப்புறம் இந்த மூலையை வெயிட் தாங்காம டயர் அதுவா பஞ்சர் ஆகுது. அதோட பெரிய தெரியுமா இதே மாதிரி போன தடவை சீசன் இல்லாத நேரத்துல எப்பவுமே நாடாமா ஆடிட்டு இருக்கான். ஆமா சீசன் இல்லாத நேரத்துல வீட்டுல இருக்கான். எல்லாம் படிச்சவங்க படிச்ச வேலைக்கு போவீங்க. சரி இப்ப நீ படிச்சிருக்கேன் நான் படிச்சிருக்கேன் படிச்ச வேலைக்கு போவோம். அண்ணன் தோட்டம் வாங்கலாம் காலையிலே பாப்பாரு. அப்பா என்ன பண்ணுவாரு மகன் சம்பாதிக்கிறோம் அப்பா சௌகரியமா சாப்பிடுவாரு. என்ன பண்ணுவீங்க? ஆனா நீங்களும் ஒரு முடிவு பண்ணா நாளா ஒரு குழப்பாரு வேற ஒண்ணு கிடையாது. சீசன் இல்லாத சொந்தமா தொழில் பண்ணலாம்னு ஒரு கடை ஒன்று வச்சு என்ன கடை? சாராய கடை. முகரம் எங்க ஊர் முக்கு ரோட்ல கடை ஒண்ணு குடிச்சு என்ன கடை தெரியுமா? இந்த நோட்டீஸ் இருக்கு தெரியுமா? இந்த நோட்டீஸ் இதே மாதிரி பிரிண்ட் அடிக்கிற பிளக்ஸ் கடை ஒண்ணு வச்சு. சரி நான் வச்ச நேரமும் தெரியல. பக்கத்துல வண்டியா வந்தார். எதுக்கு எதுங்க தம்பி நம்ம ஊர் பாப்பொண்ணு என் மனைவி கல்யாணம் வச்சிருக்கு. முதலா நீதே என் மனைவி கல்யாணத்துக்கு பத்திரிக்கை அடிக்கணுங்க. சரி நீ கொடுத்துருவாங்க. நாளைக்கு நீங்க வீட்டுல உங்க வீட்டுல பத்திரிக்கை வரும்னு சொல்லிட்டேன். பத்திரிக்கை வரும்னு சொல்லிட்டேன். அதே மாதிரி பத்திரிக்கை ஊருக்கு அடித்து கொடுத்துட்டேன். சரி மறுநாள் 5 நாள் நிறைய ஆள் வந்தார். எதுங்க பத்திரிக்கை அடிக்கவா? கிடையாது தூக்கி போட்டு விடிக்கவா? கூடாது என்னை விடிக்க வந்திருக்காங்க. என்ன காரணம்? தப்பு தப்பா அடிச்சு கொடுத்துருக்கேன் பத்திரிக்கை. தப்பு தப்பா கல்யாண பத்திரிக்கை எப்படி அடிச்சு கொடுக்கணும்? இப்ப என்ன போட்டிருக்கு? பிள்ளையார் சொல்லி அதுக்கு என்ன ஸ்ரீ அருள்மிகு அடைக்கலம் காட்டார் துணை இருக்கா போடுறது உள்ளூர்ல இந்த தெய்வம் இருக்கிறதா போடுறது. அதே மாதிரி கல்யாண பத்திரிகையில் பெரிசா போடுறதுல எங்க குழந்தை பெரிசா போடுறது நான் போட்டு விட்டேன். எப்படி ஸ்ரீ எம்பெருமான் அருளாலே திருமண விழா அழைப்புன்னு அழைக்கிறார். சரி நான் அழைச்சு கொடுத்தேன். எப்படி எப்படியா அவங்க என்ன திருமணம் நல்லா பெருசா கொட்டை இடத்துல முதல்ல அடிப்பாங்க. நான் அழைச்சு கொடுத்துருக்கேன். ஸ்ரீ எம்பெருமான் அருளாலே திருமண விழா அழைப்புன்னு அடிக்க வேண்டிய இடத்துல இந்த எம்பெருமான் பத்தியா அதுல எம்மன புள்ளிய மட்டும் உருவி எடுத்து எப்படி போயிட்டு பாத்தீங்க? ஸ்ரீ எம்பெருமான் அருளாலே திருமணம் எம்பெருமான் அருளாலே திருமணம் உருவமான கல்யாணத்துக்கு அதை இதை கூட விடா தம்பி. ஆனா பெரிய விஷயம் சித்தப்பன் பெரிய கூட நீங்க அலுவலகத்துக்கு வந்தாங்க வைக்கணும். அதுல தானே பெரிய சிக்கல வேற ஒண்ணு. இப்ப நீங்க என்ன சித்தப்பன் பெரிய கூட பேச்சு வச்சுப்போம். ஊர் பேரை மட்டும் அவங்க கொடுத்த ஊர் பேரை வச்சுப்போம். மேல மணக்குடி ராஜா கீழ மணக்குடி நடு
மணக்குடி அம்மையப்பன் ஓரம் மணக்குடி இது மாதிரி எழுதி கொடுத்துட்டு போனார். நான் அடிக்கிற அவசரத்துல இந்த மணக்குடி 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 வருவார். அந்த இடத்துல மணக்குடிய மாவு மட்டும் அடிக்காம விட்டுட்டு ஊர் பத்திரிகை எப்படி போயிடுச்சு? மேல நக்கிரி ராஜா கீழ நக்கிரி நடுவுல நக்கிரி அம்மையப்பன் ஓரமா நக்கிரி. ஏதா நக்கிரி நக்கிரி பத்திரிகை கொடுத்தா சும்மா இருப்பாங்களா? இதோட பிடிக்கிறதா பொண்ணு விட்டுறாங்க எவ்வளவு அவ்வளவு கடுப்பு. ஏன் தெரியுமா? அதுல ஒரு சின்ன சிக்கல ஏன் ஊர பக்கம்னா குறிப்பு ஞாயிற்றுக்கிழமை கல்யாணம்னா சனிக்கிழமை அனைவரும் குடும்பத்தோடு வர வேண்டும் அடிக்க சொன்னார். அடிக்க அவசரத்துல சனிக்கிழமை அனைவரும் குடும்பத்தோடு வர வேண்டும் அடிக்கிறது போல சனியை குடிக்கிட்டு அனைவரும் குடும்பத்தோடு சனியை குடிக்கிற குடும்பத்தோடு வரணும்னா இதை விட பெரிய நீங்க உன்னிச்சு கவனிச்சு கேட்கணும். மாப்பிள்ளைக்காரன் பேரு சின்ன சிக்கல என்னால மாப்பிள்ளைக்காரன் கீழே விட்டு குடிச்சு செச்சே போயிட்டேன். அது பேர் தெரியுமா? கன்னிகுமாரன். குமாரன் கன்னிகுமாரன்டா கன்னிகுமாரன் பேரு. ஆமா அவங்க எழுதி கொடுத்துட்டு போனோ கன்னிகுமாரன். நான் அடிக்கிறேன் அவசரத்துல இந்த தடவை ஒரு எழுத்து விட்டு நான் அடிக்கிறேன். ஒரு எழுத்து பதில் இன்னொரு எழுத்து சேர்த்து போட்டு அடிச்சு கொடுத்துருக்கேன். எப்படி எப்படி தெரியுமா? கன்னிகுமாரன் அடிக்க சொன்ன இடத்துல காப்போட வேண்டிய இடத்துல காப்போட பதிலா காப்போட நானே சூழ்ந்து சொல்லிட்டேன். அதுக்கு மேல புரிஞ்சாலும் புரிஞ்சுக்கோங்க, புரியாத கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. இது மாதிரி செருப்புதான் என்ன படமாக விண்ணக்கூடிய ஏன்னா கல்யாணம் பதினேழா இருக்குது. புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமலை தாலுகா வலையப்பட்டி அமைந்து அருள்பாடி ஸ்ரீ மலையாளி சுவாமி அடைக்கலம் காத்தா சுவாமி ஸ்ரீ பெரியநாயகி அம்மன் ஸ்ரீ பெரியநாச்சி அம்மன் ஸ்ரீ சாத்தகர்பர் சுவாமி ஸ்ரீ தென்மலை வடமலை கருப்பர் ஸ்ரீ ஆபத்து காத்தான் சுவாமி ஸ்ரீ விடாது அம்மன் சுவாமி ஸ்ரீ கைலாசநாத சுவாமி ஸ்ரீ சின்ன கருப்பர் சுவாமி ஆகிய தெய்வங்களுக்கு அபிஷேக ஆராதனை முன்னிட்டு இளைஞர்கள் தாய் குளங்கள் மற்றும் ஊர் பொதுமக்கள் அதில் ஒரு தெய்வத்திலிருந்து பெரிய பூசாரி அவர்கள் நல்லாசோடு 13ஆம் ஆண்டு நடத்தப்படும் நாடகமாக இன்றைய சிகார கலைஞர்கள் காதல் காவியம் என்று சொல்லக்கூடிய ஸ்ரீ பாண்டிச்சாமி நாடகம் இது. இதில் நடிகக்கூடிய நடிகர்கள் தாங்கள் தெரிந்தாலும் தெரியாமல் இருந்தாலும் நாடக உலகின் நவரச நாயகன் செல்வம் கணக்கென்று வெற்றி முழுசு சூட்டக்கூடிய அன்பிற்கும் பண்பிற்கும் பாசத்துக்குரிய நூவாடி பீடத்தை தெரிவித்த அன்பு பாசு யாரும் என்றார் தாவரப்பட்டியை சேர்ந்து அன்பரசன் அவர்களுடைய புதலுமாகி கல்லூரி பேராசிரியமாகி அன்புள்ளார் கே வாக்கியவார் MSB அவர்களுடைய உங்களும் வெள்ளிச்சாமி என்று காத்துக் கொண்டிருக்கிறார். பாட்டுக்கென்று இவராக இவருக்கென்று பாட்டா என்று சொல்லக்கூடிய அருமையான குரல் படம் கொண்ட அன்பு சகோதரி விஜயலட்சுமி அவர்கள் வேண்டும்படி உங்களும் வெள்ளையமான காத்துக் கொண்டிருக்கிறார். மைக்குகள் சிறப்பா இருக்கு. மாப்பிள்ளை மைக் மூக்கன் பாண்டிச்சாமி காத்து கொண்டிருக்கிறார். மன்னாரும்
அன்பு மாமா பொழுதுபடியை சேர்ந்து ஈவி ராஜா அவர்கள் எதிர்மறை உணரும் ஆர்மி மற்றும் பின் பாடல்களை இசைப்பார். நல்ல ஜூம் பண்ணி எனக்கு நூல் இருக்கிற அது காரணமாக சொல்றேன். நான் போற ரூட்ல கூட வண்டியை கொடுக்காத விடாதீங்க. இவங்களும் போக மாட்டேங்கிறாங்க, நம்மளையும் விட மாட்டேங்கிறாங்க. அகலம் இசைப்பார்.
நான் வாத்திய வாசிக்கிறது சாதாரண விஷயங்கள். நடிகர்கள் கூட கொஞ்ச நேரம் கண்ணை அசைஞ்சு தூங்கலாம். அதுல இன்னைக்கு வந்துருக்கக்கூடிய பக்கம் மேடம் மேடை விட்டு இறங்க மாட்டாங்க. அதுக்காக அவர்களுக்காக இவ்வளவு வண்டி எடுத்து வந்து ஒரு ஆளுக்கு மட்டும் இடம் பத்தல, ஒரே ஒரு பொருளுக்கு மட்டும் இடம் பத்தல. இந்த வச்சுக்காக கண்டா மாஸ்டர் தெரியாம சொல்லிட்டு விளையாட்டா ஐயா உட்காந்துக்கிறது கூட்டோன்னு எங்களுக்கு தான மாஸ்டர் அண்டர் மாஸ்டருடைய அருமை தம்பி அப்பா அம்மையப்பன் அவர்கள் தானம் விசிப்பார். அம்மையப்பன் இவரு அந்த சீன் வரைஞ்சு 10 வருஷம் இருக்கும். நல்ல ஒரு ஆலயத்தில் இருக்கீங்க இருந்தாலும் நல்ல ஒரு மனிதர். எங்க அப்பா முக்கியம். எங்க நல்ல அப்பா உங்க அப்பா உங்க அப்பா என்ன பார்த்தா அம்மாவாரு அருமையான காலம் இருப்பவர்களுடைய ஒளி ஒளி சிறந்த முறையில் ஒளியின் ஒளி அமைப்பினை அமைத்து கொண்டிருக்கக்கூடிய நல்ல பேர் அமைப்பாளர் போடா ஆபரேட்டர் ஆபரேட்டர் பேரு மணி. ஒரு நல்ல ஒரு ஒளிபெருக்கி எப்படி அமைகிறது யார் மொழி தெரியுமா? நல்ல ஒரு ஆபரேட்டர் கிடையாது. ஆமா மணி